வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அன்பான ஃபீபா நேயர்களே, இன்றைய காலை தியானம் நிகழ்ச்சியில் நாம் கிறிஸ்துவோடு நிலைத்திருப்பதும் அவரோடு நடப்பதும் என்கிறதான தலைப்பிலே ஒரு தியானத்தை கேட்கலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 15:5 நாம் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, இதுவரை நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருந்ததை விட மிக நெருக்கமாக அவரில் நிலைத்திருப்போம். அனைத்து விசுவாசிகளின் ஆத்துமாவுக்கும் அவர் ஜீவ நீரூற்றாய் காணப்படுகிறார். ஒவ்வொரு அங்கமும் சார்ந்திருக்கும் தலை அனைத்து தூய்மைப்படுத்துதலுக்கும் மூளைக்கல்லாய் இருக்கிறது. ஏதேனும் ஒரு தேவ பிள்ளை முன்பு இருந்ததை விட பரிசுத்த குறைவுடன் காணப்பட்டால் அதன் ரகசியம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் முந்தி கிறிஸ்துவை பற்றி பிடித்தது போல இப்போது பிடிக்கவில்லை. கனியை திரளாய் பெற வேர் சரியாயிருக்க வேண்டும் அல்லவா? பிரியமானவர்களே, கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்திலும் அந்யோன்யத்திலும் முன்னேறி செல்ல வேண்டும். அதற்காக அவரிடம் அடிக்கடி சென்று நாம் அவரை முழுவதுமாய் நம்பி அவர் முகத்தை நாடி அவரையே முற்றிலும் நாம் சார்ந்து கொள்ள பழக வேண்டும். வனாந்தர யாத்திரையின் மூர்ச்சையடையாமல் பொறுமையோடே ஓட இதுவே நமது வழியாகும். விசுவாசத்தின் வாழ்க்கையை நாம் வாழ கற்றுக்கொள்ளுவோம். தேவகுமாரனே நம்முடைய நம்பிக்கை. அவர் திராட்சை செடி, நாம் கொடிகள். நமது பலனெல்லாம் அவரிலிருந்து உறிஞ்சி எடுக்கப்பட வேண்டும். அவரிலிருந்து பிரிந்து விட்டால் நாம் ஒன்றும் செய்யக்கூடாது. அவர் நீதியின் சூரியனாயிருக்கிறார். நாம் நமது ஆறுதலை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளுவோம். நமது பலன் நமது உணர்ச்சிகளில் சாராது இருக்க வேண்டும் என்பதில் நாம் உறுதியாயிருப்போம். அவர் ஜீவ அப்பம். இஸ்ரவேலர் மன்னாவை தினம் தினம் புசித்தது போல அவருடைய வார்த்தைகளை நாம் உட்கொள்ளுவோம். நமது அனுபவங்கள் வேண்டாம், அவரே நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் இருக்கட்டும். அவரது இரத்தம் நமக்கு சமாதானமும், அவரது மன்றாட்டு நமக்கு ஆறுதலும், அவருடைய வார்த்தைகள் நமக்கு அதிகார பத்திரமாய் காணப்படுவதாக. அவருடைய கிருபை நமக்கு பலனும், அவரது இரக்கம் நமது ஆதரவும், அவரது விரைவான வருகை நமது நம்பிக்கையாகவும் இருக்க வேண்டும். மற்றவர்கள் புதிய புஸ்தகங்களை படிக்கட்டும், ஆனால் நாமோ கிறிஸ்துவை குறித்து நாம் கற்றுக்கொள்ளுவோம். கிறிஸ்துவை நமது இரட்சகராக சிறிதளவுதான் நாம் அறிந்திருக்கிறோம். அவரில் இருக்கும் நிறைவில் ஒரு பகுதி மட்டும் நாம் கண்டிருக்கிறோம். அவருடைய இலவசமும் ஆசீர்வாதமானதுமான முழு பாவ மன்னிப்பினை நாம் உணராவிட்டால் நமது முத்திரை வேறுபட்டது. பரிகாரத்தின் இரத்தம் மனசாட்சியில் தெளிக்கப்பட்டு நான் கழுவப்பட்டதனையும் நேசரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதையும் உறுதியாக விசுவாசித்து நம்பி இருப்பவன் உண்மையாகவே பரிசுத்தமுடையவனும் கனி கொடுக்கிறவனுமாய் இருப்பான். அவன் மகிழ்ச்சியோடு உழைப்பதும், பொறுமையாக பாடுகளை சகிப்பதும், உறுதியாக சாட்சியாயிருப்பதும், தொடர்ந்து முன்னேறுவதும், அன்போடு வாழ்வதும் நிச்சயம். நம்முடைய மீட்பு எப்போதும் புதுமையாக ஒவ்வொருவருடைய மனதில் இருக்கும். நம்முடைய எண்ணம், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன் என்றே இருக்க வேண்டும். சங்கீதம் 116:12. பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவை மிக நெருக்கமாக கிட்டி சேருவோம். சிலுவைக்கு மிக அருகாமையில் நாம் வருவோம். இயேசுவின் பாதத்தில் நாம் அமருவோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று கூறிய அப்போஸ்தலனைப் போல நாம் வாழ முயற்சிப்போம். இனி பாருங்கள், நம்முடைய நடை கிறிஸ்துவோடு கூட இருக்க வேண்டும் என்பதை குறித்து கொலோசியர் 3-4 அதிகாரங்களை நீங்கள் படியுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கோபம், எரிச்சல், தூஷணம், அருவருப்பான தொடர்புகள், வாயிலிருந்து வரக்கூடிய கெட்ட வார்த்தைகள் போன்றவற்றை நாம் தள்ளிவிட வேண்டும். பழைய மனுஷனையும் அவனது கிரியைகளையும் தள்ளி போட வேண்டும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் பரிசுத்த அன்பின் பாத்திரமாக இரக்கம், தயவு, தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை ஆகியவற்றை தரித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல யாரோடாவது நமக்கு வழக்கு இருக்குமானால் அவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆள வேண்டும். கிறிஸ்துவின் வசனம் நம்மில் வாசம் பண்ணுவதால் எதை செய்தாலும் வார்த்தையாலோ செயலாலோ அது ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே செய்யப்பட்டு அதோடு பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தப்பட வேண்டும். ஜெபத்தில் நாம் தரித்திருந்து ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். பேசுவது எப்பொழுதும் கிருபை நிறைந்த வார்த்தைகளாலும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவனின் நடை அவனது உன்னத நிலையின் கனி. பாவத்திற்கு மரித்த அவன் கிறிஸ்துவுடன் எழுப்பப்பட்டான். அவர் பரத்திற்கு ஏறிய போது அவரது மகிமையின் பங்காளியாய் நாமும் கூட அவரோடு உட்காருகிறோம். எனவே நாம் அதற்கு ஏற்றபடி கிறிஸ்துவோடு நடக்க பழக வேண்டும். பாருங்கள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் மகிமையின் நம்பிக்கை
அவரில் வாசம் பண்ணுவது நமக்கு எவ்வளவு ஐஸ்வர்யத்தையும் ஒரு மகிமையான ரகசியத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகையால் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் நாம் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு கிறிஸ்துவன் கிறிஸ்துவில் பூரணமானவன், ஏனென்றால் அவர் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராயிருக்கிறார். கிறிஸ்துவோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட நாம் உயிரோடு எழுந்திருக்கிறோம். விசுவாசத்தின் மூலம் தேவன் நமக்குள் கிரியை செய்கிறார். நாம் கிறிஸ்துவோடு மரித்தபடியால் உலகத்தில் உள்ள தவறான வழக்கங்களில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது. கிறிஸ்துவுடனே நாம் எழுந்தபடியினால் பாருங்கள் பிரியமானவர்களே, நாமும் கூட கிறிஸ்துவோடு கூட எழும்பி நிற்கிறவர்களாய் நிற்க வேண்டும். அவரோடு கூட நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய உறவிலே நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். கிறிஸ்து நம்முடைய ஜீவனாய் இருப்பதால் அவர் வரும்போது ஒரு கிறிஸ்தவன் மகிமையிலே அவரோடு கூட காணப்படுவான். நமக்கு கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கும் உன்னதங்களில் கிறிஸ்துவில் நாம் எப்பொழுதும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்கிற ஒரு தாகத்தாலும் ஒரு நித்திய ஜீவ ஊற்றிலிருந்து நாம் பானம் பண்ணுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதனால் நம்முடைய சந்தோஷம், அதிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய நித்திய மகிமை விவரிக்க முடியாததாய் இருக்கிறது. நம்முடைய நடை கிறிஸ்துவின் பிள்ளைகளைப் போல இருக்க வேண்டும். அவரோடு கூட சேர்ந்து அவரோடு கூட நடப்பவர்களாய் நாம் வாழ வேண்டும். இந்த காலை தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 94585052 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.